வணக்கம். ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ். நான் பார்த்திபன். நான் நம்ம வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னால் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். அதாவது பொறுப்பு துறப்பு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதை விட ஒரு பொறுப்பு துறப்பு நாம் சொல்லவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு கருத்தை யார் சொன்னாலும் அந்த கருத்தினுடைய உண்மை தன்மையை அறிந்து அதன் பின் அதை ஏற்றுக்கொள்வதா மறுப்பதா என்பதை நம்முடைய அறிவை கொண்டு ஆராய்வது தான் நல்லது அப்படின்றது தான் இந்த குறளுடைய விளக்கம். சரி, இந்த வீடியோவில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், ரிலையன்ஸ் கண்டினியூவாக வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்குது. போன ஆகஸ்ட் மாதத்தில் 1600 ரூபாய் அப்படின்ற ரேட்டில் இருந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற 2024 வருஷத்தினுடைய கடைசி நாளான 31/12/2024 இன்னைக்கு 1200 ரூபாய் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்தில் 400 ரூபாய் வரைக்கும் விலை வீழ்ச்சியை சந்திச்சிருக்குது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. இந்த ரிலையன்ஸினுடைய இந்த வீழ்ச்சி தொடருமா அல்லது ரிலையன்ஸ் இதிலிருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? போன லாஸ்ட் 2 குவார்ட்டரில் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸினுடைய ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றியும், இப்போது சப்போஸ் மேலே போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எதுக்கு மேலே போனால் எந்த ரேட்டுக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல ஃபண்டமெண்டலாக இந்த கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். பெரிய அளவில் அறிமுகம் தேவையில்லை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. இந்தியாவினுடைய நிஃப்டியை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இருந்தாலும் இப்போது லாஸ்ட் 2 குவார்ட்டரில் இந்த கம்பெனியினுடைய ரிசல்ட்லாம் எப்படி இருக்குது, ஏன் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சந்திச்சுது அப்படின்றத பற்றி நாம் கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் பார்க்கலாம். இந்த கம்பெனியினுடைய பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 24.2, ஒரு அஃபோர்டபுள் பிஇ ரேஷியோவில் தான் இருக்குது. இந்த கம்பெனியினுடைய பியர் கம்பெனிகள் கூட, அதாவது சக போட்டி நிறுவனங்கள் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற அளவில் தான் இருக்குது. ஏன்னா இவங்களுடைய சேல்ஸும் ரொம்ப அதிகம். பட் வேல்யூஷன் வைஸாக நாம் அப்படியே பார்த்துட்டு வருவோம். அடுத்ததாக இந்த கம்பெனியினுடைய ஆர்ஓசி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அட்லீஸ்ட் ஒரு 15% இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் கடந்த ரிசல்ட்டுகள், அது ஆக்சுவலாக இதுக்கு முன்னால் கொடுத்த ரிசல்ட் லாஸ்ட் குவார்ட்டர், அதுக்கு முன்னால் குவார்ட்டரு, இந்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டுகள்லாம் அவ்வளவு ஒன்றும் நல்லா இல்லை. அப்படி நல்லா இருந்துச்சு, ஓகே, பெரிய லெவலில் க்ரோத் இல்லை அப்படின்றதுனாலயா என்ன, ஆர்ஓசி 9.61% அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்ததாக ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 9.25, இதுவுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆர்ஓஇ ஒரு 20% அப்படின்றது நல்ல ஒரு ஆர்ஓஇ அட்லீஸ்ட் ஒரு 15% இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் பிலோ 10 கீழே ஆர்ஓஇ இருக்குது. அடுத்ததாக இந்த கம்பெனியினுடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். இந்த கம்பெனியினுடைய இபிஎஸ், அதாவது இந்த இபிஎஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மார்ச் அந்த இயர் எண்டிங் முடிஞ்சது இல்லையா, அது வரைக்கும் உண்டான இபிஎஸ்ஸை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். 51.45. டிடிஎம்மும் கிட்டத்தட்ட இதுக்கு நெருக்கத்தில் தான் இருக்குது. ட்ரைலிங் 12 மந்த் இபிஎஸும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதுக்கு நெருக்கத்தில் தான் இருக்குது. அடுத்ததாக இந்த கம்பெனியினுடைய லாஸ்ட் 2 குவார்ட்டர், அதாவது செப்டம்பர் 2024, ஜூன் 2024, இதில் இவங்களோட ரெவென்யூ எப்படி இருந்துச்சு, நெட் ப்ராஃபிட் எப்படி காட்டியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, டோட்டல் ரெவென்யூ 1,33,900
909 கோடி ரூபாய் சேல்ஸ் காட்டி இருக்கிறாங்க செப்டம்பர் 2024, அதாவது லாஸ்ட் குவார்ட்டர்ல. அதே ஜூன் குவார்ட்டரை விட வந்து இது வெறும் ஒரு 509 கோடி ரூபாய் தான் அதிகம். ஜூன் குவார்ட்டர்ல 1,33,400 கோடி ரூபாய் சேல்ஸ் காட்டி இருந்தாங்க. செப்டம்பர் 2024 குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு 509 கோடி ரூபாய் அதிகமாக சேல்ஸ் காட்டி இருக்கிறாங்க. இது பெரிய growthனு சொல்ல முடியாது. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இவங்களுடைய செலவுகள் செப்டம்பர் 2024 1,16,683 கோடி ரூபாய் செலவாகியிருக்குது. அதே ஜூன் 2024 1,15,583 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து அதிகமாக வந்து செலவாகியிருக்குது. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸாக போயிருக்கு. அடுத்ததா இந்த கம்பெனியினுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில் கவனிங்க, இந்த செலவுகள் அதிகமாக போயிட்டதுனால செப்டம்பர் 2024 வந்து சேல்ஸ் வந்து ஒரு 500 கோடி ரூபாய் அதிகமாகவே காட்டி இருந்தாலும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ளைன் ஆகிருக்குது. 13,425 கோடி ரூபாய் தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இதுவே வந்து ஜூன் 2024 14,315 கோடி ரூபாய் இருந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் வித்தியாசம் இருக்குது. அடுத்ததா இந்த கம்பெனியினுடைய மார்ஜினும் பாருங்க டெக்ளைன் ஆகிட்டு இருக்கு. அதாவது லாஸ்ட் குவார்ட்டர்ல 11.02% இருந்தது. இந்த அதாவது ஜூன் 2024 குவார்ட்டர்ல 11.02% இருந்த இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் செப்டம்பர் 2004 10.32% கம்மியாகிருக்குது. அடுத்ததா இந்த கம்பெனியினுடைய நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 2024 7,713 கோடி ரூபாய், ஜூன் 2024 கூட கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 100 கோடி ரூபாய் அதிகம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் அதர் இன்கம் அப்படின்ற வகையில் வந்து கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து இன்கம் வந்திருக்குது. ஸோ அதனால் மன்னிக்கணும், ஒரு 100-200 கோடி ரூபாய் வந்து ஜாஸ்தியாக வந்திருக்குது. அதைத்தான் வந்து அதை நெட் ப்ராஃபிட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி ரூபாய் அதிகமாக வந்து நெட் ப்ராஃபிட் வந்து காட்டுது. பட் எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ரெவென்யூ மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா ஆப்ரேட்டிங் ரெவென்யூ தான் வந்து அவங்களுடைய ரியல் ரெவென்யூ. அப்படி பார்க்குறப்போ இந்த டோட்டல் ரெவென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் இன்கமும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த நெட் ப்ராஃபிட்டில் வந்து அந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் இருக்கிற அந்த வித்தியாசம் வந்து இதில் வந்து மேட்ச் இதானது காரணம். அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 கோடி ரூபாய் குறைஞ்சா கூட நெட் ப்ராஃபிட் வந்து எப்படி இந்த 100 கோடி ரூபாய் வந்து அதிகமாச்சு அப்படின்னா அந்த அதர் இன்கம் வந்து இதை வந்து மேட்ச் பண்ணுது. அதர் இன்கம் வந்து எல்லா குவார்ட்டர்லையுமே வந்து அதர் இன்கம் இருக்காது. அதே மாதிரி இந்த அதர் இன்கம்ங்கிறது வந்து ஏதாவது ஒரு அசட்ஸை இவங்க சேல்ஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு வகையில் வந்த வருமானமாக இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஸோ இது வந்து இந்த க்ரோத் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா சமீப காலத்தில் வந்து ரிலையன்ஸினுடைய க்ரோத் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. அதாவது லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் கூட கம்பேர் பண்ணுறப்போ வெறும் 3 அந்த பர்சன்டேஜில் தான் வந்து ரிலையன்ஸினுடைய க்ரோத் இருந்திருக்குது. ஸோ இந்த வீழ்ச்சிக்கு அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அடுத்ததா இந்த கம்பெனியினுடைய வேல்யூஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, வேல்யூஷன் வைஸா பிரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.8 அப்படின்ற இதில் இருக்குது. 1.8%ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஒரு அஃபோர்டபுள் வேல்யூஷனாக தான் தெரியுது. பட் ஆனால் இந்த கம்பெனியினுடைய பியர் கம்பெனி கூட கம்பேர் பண்ணுறப்போ இதை விட அட்ராக்டிவ் வேல்யூஷனில் இருக்கிற கம்பெனிகள் இருக்குது. பட் சேல்ஸ் வைஸாக பார்க்குறப்பவும் இந்த கம்பெனி வந்து நம்பர் 1 கம்பெனி அப்படின்ற இதுலேயும் பார்க்குறப்போ நிஃப்டி 50 நிஃப்டிவே வந்து ஒன்று இந்த கம்பெனி வந்து இறக்குறக்கோ ஏற்றுறதுக்கோ வாய்ப்பு இருக்கிற ஒரு வெயிட்டேஜ் இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி கூட பெரிய அளவில் வேறு எந்த கம்பெனியுமே வந்து நம்ம கம்பேரிட்டிவாக பார்க்க முடியாது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து 1.8. அடுத்ததா இந்த கம்பெனியினுடைய ப்ரைஸ் டு சேல்ஸ், அதாவது டிடிஎம் ட்ரைலிங் 12 மந்த் ப்ரைஸ் டு சேல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 அப்படின்ற இதில் இருக்குது, பர்சன்டேஜில் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அஃபோர்டபுளான வேல்யூஷன் தான். அடுத்ததா ப்ரைஸ் டு சேல்ஸ் ஆனுவலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து டிடிஎம், இது வந்து ஆனுவல் ப்ரைஸ் டு சேல்ஸ் வந்து 2.2. அப்போ இது இந்த ப்ரைஸ் டு சேல்ஸ், ப்ரைஸ் டு ஆனுவல் டிடிஎம், இந்த ப்ரைஸ் டு சேல்ஸுங்கிறது என்ன இது பண்ணுதுன்னா, அதாவது ஒரு இன்வெஸ்டார் வந்து இந்த கம்பெனி சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் 2 ரூபாய் 20 பைசா வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றது தான் அதனுடைய மீனிங். அடுத்ததா
இந்த கம்பெனியினுடைய ஈவி டு எபிட்டா, அதாவது என்டர்பிரைசஸ் வேல்யூ டு எபிட்டா பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டெப்ரிஷியேஷன் அண்ட் அமோரிஷியேஷன், அதுதான் எபிட்டா. எபிட்டா வந்து 13.3, இதுவும் வந்து இது ஓகே அப்படின்ற வேல்யூஷனாக தான் தெரியுது. அடுத்ததா இந்த கம்பெனியினுடைய மார்க்கெட் கேபிட்டல் கூட சேல்ஸை வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து 2.2 வேல்யூஷன் வைஸ் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த ரிலையன்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த 1200 சம்திங் அப்படின்ற இந்த வேல்யூஷன் வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷனாக தான் தெரியுது. அடுத்ததா ப்ரைஸ் டு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, அது இப்போது இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவில் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியினுடைய ஒரு மிகப்பெரிய பலமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ தொடர்ந்து வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நல்ல ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியினுடைய ஃபியூச்சர் க்ரோத்துக்காக அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புதுசு புதுசாக அவங்க இறங்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய துறைகளில் இவங்க வந்து கால் பதிச்சுட்டே இருக்கிறாங்க. வருங்காலத்தில் வேறு ஏதாவது ஒரு துறைக்கு போகிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு, அதாவது பணம் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்க போகிறதில்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அடுத்ததா கிரஹாம் நம்பர் 1243, 1243 கிரஹாம் நம்பர், அதாவது பெஞ்சமின் கிரஹாம் வந்து பெஞ்சமின் கிரஹாமோடைய வேல்யூஷன் தான் இது. 1243 ரூபாய்க்கு கீழே வந்து ட்ரேட் ஆகிறப்ப ரிலையன்ஸ் வந்து அட்ராக்டிவான வேல்யூஷனில் இருக்குது அப்படின்றதான் இந்த கிரஹாம் நம்பர் வந்து சொல்லுது. இப்போ இந்த 1243 ரூபாயிலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கீழே வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா, அதாவது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க, MOS அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ எனக்கு ஒரு மாதிரியான மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கும். இதில் வந்து 10% கீழே வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கீழே வந்து அதை மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வச்சுட்டு நார்மலாக வந்து எல்லாரும் வந்து பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் நாம் என்னென்னா கிரஹாம் நம்பர் வந்து 1243, இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ரேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1210 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3% வந்து கம்மியாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுவே வந்து ஒரு நல்ல அட்ராக்டிவான வேல்யூஷன் தான். இதை விடவும் கொஞ்சம் நல்லா கீழே கிடைக்கிறப்போ இந்த கம்பெனியை வாங்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதிலிருந்து எதுக்கு மேலே போனால் இந்த கம்பெனி வந்து மறுபடியும் மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, அல்லது ரிலையன்ஸினுடைய வீழ்ச்சி வந்து தொடருமா அப்படின்றத நாம் கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்க்கணும். டெக்னிக்கலாக பார்க்குறதுக்கு நாம் அடுத்ததாக ஒரு லைவ் சார்ட்டில் வச்சு பார்த்துருவோம். இப்போது இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியினுடைய டே சார்ட்டு. இப்போது அதாவது நாம் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிற 31/12/2024 கிட்டத்தட்ட 2 மணி. இப்போ வந்து ரிலையன்ஸ் வந்து என்ன ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1215 அப்படின்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதில் பாருங்கள் டெக்னிக்கலாக, இப்போ நான் இதை உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து 24ஆம் தேதி வச்ச 20ஆம் தேதி, அதாவது போன ஃப்ரைடே வச்ச ஹை அண்ட் லோ. இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டிலுடைய ஹை வந்து 1239 ரூபா 50 பைசா. இந்த கேண்டிலினுடைய லோ வந்து 1201 ரூபா 50 பைசா. இந்த 1239 ரூபா 50 பைசாவையும் இந்த 1201 ரூபா அப்படின்ற இடத்தையும் கிட்டத்தட்ட இந்த 20ஆம் தேதியிலிருந்து அந்த உடைக்கவே முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ட்ரேடிங் செஷன் முடிஞ்சுது. 5 ட்ரேடிங் செஷன் முடிஞ்சு இன்றைக்கி 6வது ட்ரேடிங் செஷன் போயிட்டு இருக்குது. இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹையையும் உடைக்க முடியல, அந்த லோவையும் உடைக்க முடியாமல் அந்த கேப்லேயே தான் வந்து, அதாவது ரொம்ப ஒரு நேரோ ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 1239 1201 ரூபா 50 பைசா, கிட்டத்தட்ட ஒரு 38 ரூபாய்க்குள்ளேயே தான் வந்து இந்த 6 ட்ரேடிங் செஷனுமே இன்னைக்கு உட்பட இந்த ட்ரேடிங் செஷன் வந்து அதே மாதிரி தான் இந்த லாஸ்ட்டு 6 ட்ரேடிங் செஷன்லையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ரிலையன்ஸு. இப்போது இதில் இந்த கம்பெனி வந்து இப்போ கீழே வர வந்து பை தான். ஒரு 1243 ரூபாய்க்கு கீழே வர்றப்போ வந்து ஒரு 10% மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இப்போ வந்து நான் வந்து பை பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ சப்போஸ் இதுலேருந்து மேலே போச்சு அப்படின்னா எந்த இடத்துக்கு மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நாம் வந்து ஒரு ஹவர்லி சார்ட்டுக்கு போயிடுவோம். இது வந்து டே சார்ட்டு. அடுத்ததாக வந்து ஹவர்லி சார்ட்டுக்கு போயிடுவோம். ஹவர்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக தெரியும். ஒரு நிமிஷம்.
இப்போ நான் இது ஹவர்லி சார்ட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ ஹவர்லி சார்ட்டுக்கு மாற்றியாச்சு. ஹவர்லி சார்ட்டில் பாருங்கள், இப்போது இந்த கம்பெனி வந்து மறுபடியும் ஃபர்தராக மேலே போகணும் அப்படின்னா இந்த இடத்த, அதாவது கிட்டத்தட்ட இந்த ஹை வந்து 1244 ரூபா 90 பைசா, கிட்டத்தட்ட 1245 1245 அப்படின்ற இடத்த வந்து பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகும் பட்சத்தில், டே சார்ட்டில் வந்து ஒரு நாள் வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக இதிலிருந்து மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், ப்ராபபிலிட்டி ரொம்ப 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 அதிகம். இதிலிருந்து மேல் நோக்கி போச்சு அப்படின்னா ஒரு 1600 அப்படின்றது ஃபஸ்ட்டு டார்கெட். அதாவது 1600 தான் கீழே விழுந்தது. அந்த 1600 அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட். இப்போ கீழ் நோக்கி ஒருவேளை வந்து கீழ் நோக்கி வந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் மறுபடியும் வந்து டே சார்ட்டுக்கு போகிறேன். இப்போ கீழ் நோக்கி வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு டிப்புமே வந்து பை பண்ணி வைக்கலாம். நீங்கள் வந்து 850 ரூபாய் வரைக்கும் வந்து பை பண்ணலாம். 850 ரூபாய்ங்கிறது வந்து ஒரு ரொம்ப 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 ஒரு அட்ராக்டிவான ரேட்டு. பட் ஆனால் அந்த ரேட்டுக்கு வருமா அப்படின்றது தெரியல. மேபி ஒரு வேளை வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ஏதாவது ஒரு நியூஸுக்கு கீழே விழுகிறப்போ வந்து அந்த ரேட்டுக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. மேபி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேல் நோக்கி போகணும் அப்படின்னா 1245 பிரேக் பண்ணி வால்யூமோட ஒரு நாள் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ரொம்ப வேகமாக மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உடனுக்குடன் உங்களை வந்தடையும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.